ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ டு another வீடியோ. இன்றைக்கி நானైతే கோவக்காய் பச்சடி అయితే செய்ய போகிறேன். இன்றைக்கி கோவக்காய் எப்படி செய்கிறான்றது நீங்கள் అయితే பார்த்துக்கோங்க. முன்ன கோவக்காய் అయితే நம்மளால் கழுவிட்டு சுத்தமாக கழுவிக்கிட்டு மேலே கீழே தோக்குங்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம అయితే ஒரு பவுலில் అయితే இப்படி வச்சுக்கணும். பார்த்தீங்களா, நான் అయితే நல்லா கழுவிட்டு அறுத்துட்டு வச்சுக்கிட்டேன். அப்புறமேல நம்ம ஒரு கட்டர்னா இல்லைன்னா கட்டரில் கட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நானైతే రౌండ్గా కట్ பண்ணிக்கிறேன். இது பச்சடிக்கு కాబట్టి நீங்கள் எப்படி நாஸ் கட் பண்ணிக்கோசு இப்படி ரவுண்டாக கட் பண்ணால் ஈஸியாக பச்சடி சட்டுன்னு நல்லா ஃப்ரை ஆகும், நல்லா வேவு நல்லா ஆகும். కాబట్టి நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கூட பார்த்துட்டு நல்லா செஞ்சுக்கோங்க. இப்படி கட் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா இப்படிலாம். இப்போ நம்ம అయితే வெள்ளாங்குண்டு பச்சை மிளகா கோவக்காய எல்லாம் நம்ம அடுத்து வச்சுக்கினீங்க. பார்த்தீங்களான்னா நான் అయితే ஸ்டவ் கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு குண்டாவை அது மேலே வச்சுக்கிறேன். அப்புறமேல நல்லா நானైతే ஸ்டவ் பேன் ஹீட் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமேல கடலக்காய் అయితే அதில் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கின்னு அப்புறமேல நம்ம புளிவை ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு முன்ன ஒரு தவா கழுவிக்கின்னு அப்புறமேல தான் நம்ம అయితే அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம అయితే ஊற வச்சுக்கின்னு. பார்த்தீங்களா, அப்புறமேல అయితే கடலக்காய் நல்லா வேந்துருச்சு. அப்புறமேல நம்ம అయితే சீரகம் అయితే போட்டுக்கிட்டு நல்லா வறுத்துன்னு அப்புறமேல கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிட்டு நல்லா வேக வச்சுக்கணும். பார்த்தீங்களா எப்படி நம்மளுக்கு அது வேவுச்சு அப்படின்னு தெரியுதுன்னா அது நெல் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது எப்படி வேந்து அது நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா அது சிட்டப்பட்டா அப்படிங்கு. அப்புறமேல அதெல்லாம் எடுத்துங்க. நானైతే ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டேன் இதுங்கெல்லாம். அப்புறமேல అయితే நானైతే ஒரு பவுலில் ஒரு பேனில் பச்சை மிளகாய் అయితే போட்டுக்கிட்டு நல்லா அது வேக வச்சிடணும். உனக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு అయితే தமிழ் வராது, இப்போ தான் பழகிக்கிறேன். நீங்கள் అయితే அசங்கமாக காமெண்ட் అయితే வைக்காதீங்க. உனக்கு என்ன பேஜ் பிடிச்சிருச்சுன்னா காமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா லைக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, அப்புறமேல நம்ம అయితే அதில் கொஞ்சம் எண்ணெய் అయితే ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லா வேக வச்சிடணும், ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை ஒரு 5 நிமிஷம் நம்ம అయితే அப்படி கலந்துட்டே இருந்தால் அதைతే நல்லா மிக்ஸ் ஆகிட்டு எல்லா பக்கம் நல்லா ஃப்ரை ஆகும். பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. எல்லா பக்கம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம అయితే கலக்கிட்டே இருக்கணும். அது நல்லா வேவுது. பார்த்தீங்களா, அப்படி தான் வேகணும். நம்ம அப்புறமேல பார்த்தீங்களா எப்படி நான் ஃப்ரை ஆகிடுச்சோ அதுங்கெல்லாம் நம்ம అయితే எண்ணெய் இல்லாத అయితే நம்ம అయితే எடுத்துக்கணும். கொஞ்சம் எண்ணெய் வரும், ஆனால் பரவாயில்ல. அப்படி தான் கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும் பக்கத்தால். அதெல்லாம் எடுத்துடுறேன் அந்த பேனில் இருந்து అయితే நம்ம. அப்புறமேல பார்த்தீங்களா அதெல்லாம் எடுத்துட்டேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம అయితే கோவக்காய் అయితే அதில் அறுத்துருந்த கோவக்காய் అయితే அதில் போட்டுக்கிறணும். மொத்தம் போட்டுட்டேன் நான் అయితే கோவக்காய் எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதெல்லாம் நல்லா வேவுற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் అయితే మొత్తం கலக்கிறேன். வருதவை అయితే பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குது. ஸ்மெல் అయితే நல்லா வரும். நீங்கள் கம்பல்சரியாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குதுன்னு கூட எனக்கு காமெண்ட் வையுங்க. பார்த்தீங்களா கொஞ்சம் வேவிச்சு மொத்தம் வேவுற வரைக்கும் நம்ம అయితే அப்படி தான் வச்சுக்கணும். பார்த்தீங்களா நான் மொத்தம் అయితే கலக்கிறேன். மொத்தம் கலக்கணும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வேவுற வரைக்கும். அப்புறமேல நம்ம 5 நிமிஷம் అయితే மூடி வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கணும். பார்த்தீங்களா நான் అయితే மத்தியில் எடுத்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறேன். மொத்தம் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா வேந்துருச்சு பார்த்தீங்களா. அப்புறமேல பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் வேக வச்சுக்கிட்டு நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் நான் అయితే ஸ்டவ் மேலே அப்படி தான் வேக வச்சுக்கிறேன். அப்புறமேல நம்ம అయితే ஸ்டவ் అయితే ஆஃப் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா
நான் இப்போ தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணேன். பார்த்தீங்களா காய்ஸ், நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது எத்தனை உண்டு ஆயிடுச்சோ அதுக்கு தான் நம்ம எடுத்துக்கிறப்ப தான் நமக்கு நம்ம வீட்டில் எவ்வளோ இருக்கிறாங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நல்லா இதெல்லாம் குவான்டிட்டி எல்லாம் நல்லா எடுத்துட்டு வந்தோம். நானైతే ஒரு 1/4 கிலோ எட்டந்தேன். அதுக்குன்னா நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம் కాబట్టి இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மிக்சியில் அப்புறமேல நம்ம முன்ன அதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கிறேன் பாருங்க. அதெல்லாம் இந்த வெள்ளாங்கூண்டு இதுங்கெல்லாம் இதில் போட்டிடணும். பார்த்தீங்களா, நான் நல்லா போட்டுட்டேன். பார்த்தீங்களா, இப்போ நம்ம అయితే పచ్చి మిరపకాయ అయితే அதில் போட்டிடணும். நம்ம வேக வச்சுக்கின பச்சை மிளகாய் అయితే இதில் போட்டிடணும் காய்ஸ். எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்க. நீங்கள் தான் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம అయితే கொஞ்சோண்டு நானైతే புளி போட்டுக்கிட்டு அப்புறமேல கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் காய்ஸ். இதில் தண்ணி ஊற்றிக்கிட்டு நானైతే கொஞ்சம் கொத்தமல்லி அதில் போட்டுக்கிறேன் காய்ஸ். பார்த்தீங்களா, நானైతే கொஞ்சம் கொத்தமல்லி అయితే அதில் போட்டுக்கிறேன். நானైతే மிக்ஸி பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸி ஆனதுக்கப்புறம் நம்ம అయితే கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். அதில் அது நல்லா கிராண்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆனால் கோவக்காய் అయితే நம்ம அதில் போட்டுக்கணும் காய்ஸ். மிக்சியில் போட்டுட்டு நம்ம అయితే மிக்ஸ் பண்ணிக்கணும் காய்ஸ். கோவக்காய் இதுங்கெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம అయితే மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த குண்டாவில் தான் நம்ம అయితే அந்த எண்ணெயில் தான் நம்ம అయితే தாளிம்பு போட்டுக்கணும். கடுகு சீரகம் இதெல்லாம் போட்டுக்கணும் காய்ஸ். காஞ்ச மிளகா இதுங்கெல்லாம் சிட்டப்பட்டா அப்படிங்கிற வரைக்கும் நம்ம అయితే வெயிட் பண்ணணும். அப்போ தான் ருசியாக இருக்குது காய்ஸ். நீங்கள் கச்சிதமாக இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கైతే காமெண்ட் வைக்கிறாங்க அப்படின்னு நான் అయితే நினைக்கிறேன். காஞ்ச மிளகா అయితే நம்ம இப்போ అయితే போட்டுக்கணும் காய்ஸ். பார்த்தீங்களா, நான் అయితే 2 காஞ்ச மிளகா అయితే போட்டுக்கிறேன். இதில் போட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்புறமேல கருவேப்பிலை అయితే அதில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் மேலே நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்கணும் காய்ஸ். மஞ்சள் போட்டு நல்லா வறுத்துட்டு அப்புறமேல நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மெயின் ஐட்டம் வந்து நம்ம இப்போ வரைக்கும் பண்ண சட்னி அதில் போட்டுக்கணும் காய்ஸ். நானైతే மெதுவாக போடுறேன். அதில் பாருங்கள், எனக்கு பார்த்தாலே பசிக்குது காய்ஸ். இப்போ நம்ம అయితే நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் అయితే நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. நீங்கள் అయితే ఖచ్చితంగా ఇదైతే ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் అయితే நினைக்கிறேன். உனக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி అయితే நானైతే என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு అయితే நானైతే காமிக்கிறேன் உங்களுக்கு. சோறு అయితే ஆக்குனாங்க காய்ஸ். அப்படி மறுபடி கோவக்காய் பச்சடி అయితే செஞ்சாங்க காய்ஸ். கோவக்காய் சட்னி అయితే பண்ணாங்க. பச்சை புல்ஸ் అయితే பண்ணினாங்க. நானైతే கோவக்காய் பச்சடி போட்டுக்கிட்டு சோறு போட்டுக்கிட்டு நல்லா பெனஞ்சிக்கிட்டு ஒரு வாய் தின்னா எப்படி இருக்குதுன்னா காய்ஸ், சொர்க்கம்னா என்னன்னது காமிக்குது காய்ஸ். அசல் அவெல்லாம் நல்லா இருக்குது காய்ஸ். இந்த கோவக்காய் சட்னி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துடுச்சுன்னு காமெண்ட் பண்ணுங்கள். అసలు అయితే ரொம்ப நல்லா இருக்குது காய்ஸ். கோவக்காய் சட்னி மாத்திரம் நீங்கள் అయితే ட்ரை பண்ணிட்டு பாருங்கள். நான் எனக்கైతే అసలు ரொம்ப பிடிச்சிருச்சு காய்ஸ். எனக்கு అసలు செம்மையாக இருக்குது காய்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் கூட ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துடுச்சுன்னு எனக்கైతే காமெண்ட் பண்ணுங்கள். உனக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள்.